கல்லடைப்பு, சிறுநீரம், கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்களா? கல்லடைப்பு ஏற்பட்டதுன்னா, ரொம்ப இடுப்பு வலிலாம் வந்து தாங்கவே முடியாது. அந்த மாரி இருக்கும். இதுக்கு வந்து என்ன நிவாரணம்? சிம்பிளா நம்ம வீட்ல சாப்பிடுற பொருளையே வச்சு என்ன நிவாரணம்ன்றது இந்த நூல் வந்து அழகா கூறியிருக்குது. அததான் வந்து அடியேன் வந்து உங்களுக்கு படிச்சு கூறப் போறேன். அற்புதமா இருக்கும் பாருங்க. 1 கோதுமை, ஓட்ஸ், பாதாம், முந்திரி, மீன், பார்லி, பீன்ஸ் போன்றவைகளை சாப்பாட்டில் சேர்த்தால் மெக்னீசியம் என்ற சத்து அதிகமாகி கிட்னி கோளாறுகள் நீங்கும். கிட்னி கோளாறுலாம் வந்து நீங்கிடுமா இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா. 2வதாக வெந்தயம் அல்லது வெந்தயக்கீரையை தினசரி உணவில் சாப்பிட்டு வரலாம். வெந்தயம் எல்லாம் வெந்தயக்கீரை தினந்தோறும் உணவில் சாப்பிட்டு வரலாம். 3வதாக விராலி மஞ்சள் இலைகளை 6 எடுத்து காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வரலாம். 4வதாக 50 மில்லி பாவற்காய் சாற்றில் மோர் கலந்து அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் நீங்கும். 5வதாக திராட்சை பழம் கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பை தடுப்பதுடன் கிட்னியில் கல் ஏற்படுவதை தடுக்கும். கண் பார்வையும் கூர்மையாகும். திராட்சை பழங்க, சரிங்களா? அதனால திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. 6வதாக அத்தி மர வேரிலிருந்து எடுக்கப்படும் கல் நீர் குடித்து வர சர்க்கரை நோய் மற்றும் கிட்னி கோளாறுகள் குணப்படுத்தும். 7வதாக வெண்டைக்காய் விதைகளை கொஞ்சம் பார்லி கஞ்சியில் போட்டு காய்ச்சி 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் நீங்கும். சில பேருக்கு வந்து சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த வெண்டைக்காய் விதைகளை கொஞ்சம் எடுத்து பார்லி கஞ்சியில் போட்டு காய்ச்சி 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் நீங்கும். 8வதாக தோற்றாங்கொட்டையை பவுடராக்கி பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வரும். 9வதாக ஒரு பிடி நெருஞ்சி இலைகளை 1, 2ஆக நசுக்கி 2 பங்கு நீர் விட்டு